الرحمن الرحيم عن جابر رضي الله تعالى عنه قال رسول الله صلى الله عليه وسلم إذا كان يوم عرفة إن الله ينزل إلى السماء الدنيا فيباهي بهم الملائكة. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, நாயகம் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாக்கியம் நிறைந்த நல்லும்மத்துமார்களே, அருமையான பெருமக்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும், கெட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துக்கள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்தருள் புரிவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா கான யௌம அரஃபா, அரஃபாவுடைய நாளையில், இன்னல்லாஹ யன்ஸிலு இல ஸமாஇ துன்யா, அல்லாஹ் துன்யாவுடைய வானத்தின் பக்கம் இறங்குகிறான், துன்யாவுடைய வானத்தின் பக்கம் இறங்குகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இறங்கி ஃபயுபாஹி பிஹிமுல் மலாயிகா, அரஃபாவில் தங்கி இருக்கக்கூடிய அந்த பெருமக்கள் ஹாஜிகளை பார்த்து அவர்கள் சம்பந்தமாக மலக்குமார்களிடம் அவருடைய பெருமைகளை பெருமைப்படுத்தி அல்லாஹ் என்ன பண்றான், சொல்லுகிறான். அரஃபாவில் தங்கி இருக்கக்கூடிய ஹாஜிகள் அவர்கள் சம்பந்தமாக இந்த ஹாஜிகளை, இங்கு தங்கி இருக்கக்கூடிய ஹாஜிகள் எல்லாம் அவருடைய பெருமையை, அவர்களை பெருமைப்படுத்தி அல்லாஹ் மலக்குமார்களிடம் பேசுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன சொல்லுவான்? ஃபயகூலு, அல்லாஹ் சொல்லுவான், உந்துரு, மலக்குமார்களே என்னுடைய அடியார்களை பாருங்கள். உந்துரு இலா இபாதி, என்னுடைய அடியார்களை நீங்கள் பாருங்கள். அத்தமுனி, அவங்க வந்திருக்கிறாங்க, ஷுஅதன் குபரன், தலைவிரி கோணத்துடன் வந்திருக்கிறார்கள், அழுக்காக வந்திருக்கிறாங்க, புழுதி பிடித்த நிலையில் அழுக்காகவும் தலைவிரி கோணத்துடனும் வந்திருக்கிறாங்க. அந்த காட்சிகளை பாருங்கள். குறுகலான வழித்தடங்களில் உயர்ந்த தல்பியா சப்தத்துடன் வந்திருக்கிறார்கள். குறுகலான வழிபாதையில் உயர்ந்த தல்பியா சப்தத்துடன் வந்திருக்கிறார்கள். இந்த காட்சிகளை பாருங்கள். என்னுடைய அடியார்கள் தலைவரி கோலத்துடனும் புடிது பிடிந்த அழுக்குடனும் இருக்கக்கூடிய இந்த காட்சிகளை பாருங்கள் என்று அல்லாஹ் மலக்குமாரிடம் அரஃபாவில் தங்கி இருக்கக்கூடிய ஹாஜிகள் சம்பந்தமாக அல்லாஹ் பெருமித்து சொல்லுவான். அடுத்து சொல்லுவான், மலக்குமார்களே, உஷ்ஹிதுக்கும், உங்களை நான் சாட்சியாக ஆக்கி வைக்கிறேன், உங்களை நான் சாட்சியாக ஆக்கி வைக்கிறேன். அன்னி கஃபரது லஹும், அவங்களுடைய பாவங்களை எல்லாம் நான் மன்னிச்சிட்டேன், அதுக்கு நீங்கள் சாட்சி. இந்த ஹாஜிகளுடைய பாவங்களை எல்லாம் நான் மன்னித்து விட்டேன், அதற்கு நீங்கள் சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஹாஜிகள் சம்பந்தமாக மலக்குமார்களுடைய உரையாடல். மலக்குமார்கள் சொல்லுவாங்களா, ஃபயகூலு அல் மலாயிகா, மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்வாங்களா, யா ரப்பி, என்னுடைய இறைவா, ஃபுலானுன் கான யுரஹிகு ஃபுலானுன், இந்த மனிதர், அந்த மனிதர், ஓ
அந்த பெண்மணி சொல்லி சில குறிப்பிட்ட ஆட்களை எவரு அந்த பெண்மணி இவங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ரொம்ப தீய செயலை செய்தவங்களாச்ச, ரொம்ப பாவம் செய்தவங்களாச்ச என்று மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்துல பாவம் செய்தவர்களே தீமை செய்தவர்களை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், யகூலுல்லாஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹ் சொல்லுவான், கத கஃபரது லஹும், அவங்களெல்லாம் மன்னித்துட்டேன் நான், அவருடைய பாவங்களை எல்லாம் நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் மலக்குமார்களிடம் சொல்லக்கூடிய செய்திய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அடுத்து கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபமா மின் யௌமின் அக்ஸரு அதீகன் மினன் நார், நரகத்திலிருந்து அதிகமான விடுதலை இந்த அரஃபாவுடைய நாளையை தவிர வேறு எந்த நாளையிலும் இல்லை. அவ்வளவு பேர்களை நரகத்திலிருந்து அல்லாஹ் விடுதலை செய்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரக்கூடிய இந்த ஹதீஸ் பைஹகி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அதே போல அரஃபா சம்பந்தமான ஒரு செய்தியை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. கான குறைஷிகள் எல்லாம் அவங்களுடைய ஹஜ் வழிமுறைகள் எப்படி இருந்தது என்ற ஒரு செய்தி. கான குறைஷிகள் எல்லாம் வமன்தான தீனஹா, அவர்களுடைய மார்க்கத்தை அவருடைய மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் எல்லாம் யகிஃபூன பில் முஸ்தலிஃபா, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா குறைஷிகள் எல்லாம் முஸ்தலிஃபாவுல தங்குவாங்களாம், அரஃபாவுக்கு போக மாட்டாங்க. அரஃபாவுல இல்லாம முஸ்தலிஃபாவுல தங்குவாங்க. வகானு யுஸம்மூன அல் ஹும்ஸ், இவங்கெல்லாம் மதப்பற்று அதிகமாக உள்ளவர்கள் என்ற பெயரெல்லாம் அவர்களுக்கு உண்டு. வழிபாட்டில் ரொம்ப பற்றுள்ளவர்கள் என்ற பெயரெல்லாம் யாருக்கு உண்டு? அந்த குறைஷிகளும் அவங்களுடைய மதத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கும் என்ன இருக்கு? அவங்களுடைய கலாச்சாரங்களையும் மத பின்பற்றுதலையும் ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் என்ற பெயரெல்லாம் உண்டு. அரபு, அந்த குறைஷிகளை தவிர மற்ற அரபுகள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு வருவாங்களாம். இதெல்லாம் முற்காலத்தில் நடக்கக்கூடியது, இஸ்லாம் வருவதற்கு முன்பாக நடக்கக்கூடியது, ஐயாமுல் ஜாஹிலியா காலத்தில் நடக்கக்கூடியது. குறைஷிகளுடைய நிலைமை முஸ்தலிஃபால தங்குவாங்க, அரஃபால தங்க மாட்டாங்க. எல்லா அரபுகளும் என்ன பண்ணுவாங்க? யகிஃபூன பி அரஃபா, அரஃபாவுல தங்குவாங்க. எல்லா அரபுகளும் அரஃபாவில் தங்கக்கூடிய நிலையில குறைஷிகள் மட்டும் அரஃபாவில் தங்காமல் முஸ்தலிஃபாவில் தங்கிக் கொள்வார்கள். ஃபலம்மா ஜாஅல் இஸ்லாம், இஸ்லாம் வந்த பிறகு அமர் அல்லாஹு தஆலா, அல்லாஹ் ஏவினான் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஐயஅதி அரஃபாத்தின், அரஃபாவுக்கு வர வேண்டும் என்று அல்லாஹ் ஏவினான். ஃபயகிஃபு பிஹா, அங்க தங்க வேண்டும் என்று அல்லாஹ் ஏவினான். சும்ம யுஃபீது மின்ஹா, அங்கிருந்து தான் திரும்ப வேண்டும் என்று சொன்னான். ஃபதாலிக கௌலுஹு, அந்த அடிப்படையில் உள்ளதுதான் ஃபதாலிக கௌலுஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு குர்ஆன் வசனமும் இருக்கிறது. என்ன வசனம்? சும்ம அஃபீது மின் ஹைது அஃபாதன் நாஸ், மக்கள் எல்லாம் எங்கிருந்து திரும்புகிறார்களோ அங்கிருந்து நீங்களும் திரும்புங்கள் என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கட்டளையிட்டார். ஏனென்றால் குறைஷிகள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ் செய்யும் பொழுது அவங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. குறைஷிகள் மாதிரியே ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜினுடைய அமைப்பு இருக்கா, இல்ல மற்ற அரபுகள் செய்யற மாதிரி இருக்கா அப்படின்னு போது அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கி, அரபுகள் எல்லாம் மற்ற மக்கள் எல்லாம் எங்க தங்கி அங்கிருந்து திரும்புகிறார்களோ அதே போல திரும்புங்கள் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தோடனே குறைஷிகள் செய்யற மாதிரி முஸ்தலிஃபாலவே முழுசா தங்காம அரஃபாவில் தங்கி அதற்கு பிறகு என்ன பண்ணாங்க? அடுத்த காரியத்தை அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க.
இந்த பெருமக்கள் இந்த ஹதீஸுக்கு பெருமக்கள் விளக்கம் சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏன் குறைஷிகள் அப்படி செஞ்சாங்க ஐயாமல் ஜாகிலியா காலத்துல அப்படின்னா, அவங்க நாங்கள் தங்கினால் எங்கதான் தங்குவோம், ஹரமுடைய எல்லைக்கு உட்பட்ட இடங்கள் தான் தங்குவோம். முஸ்தலிஃபா அப்படிங்கிறது ஹரமுக்கு உட்பட்ட இடம், அது அரஃபா அப்படிங்கிறது ஹரமுடைய எல்லையை தாண்டி உள்ள இடம். அது நாங்கள் தங்கினால் எங்கதான் தங்குவோம், முஸ்தலிஃபா என்று சொல்லக்கூடிய ஹரமுக்கு உட்பட்ட இடங்களில் தான் தங்குவோம், ஹரமுக்கு வெளிப்பட்ட இடமான அரஃபாவில் தங்க மாட்டோம் என்று அவர்களுடைய காரணங்களாக பெருமக்கள் இந்த ஹதீஸுக்கு என்ன பண்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. இப்படி முற்காலத்தில் சில நடைமுறைகளை எல்லாம் இஸ்லாம் வந்து மாற்றியது. மக்கள் எங்கிருந்து திரும்புகிறார்களோ அங்கிருந்து நீங்களே திரும்புங்கள், நீங்களும் திரும்புங்கள் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அரஃபாவில் தங்குவது. அதை வைத்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹஜ்ஜு வல் அரஃபா. ஹஜ் என்றாலே அரஃபா தான். அரஃபால தங்கல அப்படின்னா ஹஜ்ஜே இல்லை. கடுமையாக உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஹெலிகாப்டர்ல ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போவாங்க. என்னன்னா அரஃபாவில் தங்கினாதான் அந்த ஹஜ்ஜிக்குடைய பாக்கியம் கிடைக்கும். ஹஜ்ஜிக்கு வந்த பெருமக்கள் வசதி படைத்தவர்களை வந்து கொஞ்ச நேரமா மற்ற காரியங்களுக்கெல்லாம் பரிகாரம் செய்து கொள்ளலாம், மாற்றுகள் உண்டு. ஆனா அரஃபாவில் தங்கல அப்படின்னா ஹஜ்ஜே இல்லை. அப்படிங்கிறதுனால அரஃபாவில் தங்குவதுதான் ஹஜ்ஜி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. அந்த புனிதமான அந்த நல்ல அமலை, புனிதமான ஹஜ்ஜை நமக்கும் அல்லாஹ் பாக்கியமாக்கி தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம்